விஜய் தம்பி, நீங்க பணம் கொடுக்கறது முக்கியம் இல்ல, நீங்க நாட்டுக்காக எங்களுக்கு தமிழ்நாட்டை மீண்டு கொடுங்க. 40 பேர் உயிர் இழந்திருக்கோம். இதுக்கு பயந்துகிட்டு நீங்க வராம விட்டுறாதீங்க. நீங்க ஆட்சியில வந்து முதலமைச்சர் பதவி கண்டிப்பா உங்களுக்கு ஓட்டு வெளிச்சாமிபுரத்துல நாங்க போடுவோம். ஏன்னா உங்களுக்கு இட வசதி கொடுக்காதனாலதான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. போலீஸ் வசதி எங்களுக்கு இல்ல. நாங்களும் கூட்டத்துல இருந்தோம். கை குழந்தைங்களாம் மயக்கம் போட்டு விழுந்தது. எப்படி இறந்ததுன்னு இன்னும் தெரியல. அதை நோண்டி எப்படியாச்சும் பெரியவங்களா பார்த்து இது எப்படி நடந்ததுன்ட்டு நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். பணம் கொடுத்தா உயிர் வராது. ஏன்னா ஒரு உயிரோட மதிப்பு உயிர் தான். நீங்க எப்படியாச்சும் இனிமேல் எந்த கூட்டத்திலையும் தயவு செய்து பாதுகாப்பு கொடுங்க. கிராமத்துல எங்கேயாச்சும் அவுட்டர்ல நீங்க இட வசதி பண்ணுங்க. ரோட்ல வசதி பண்ணா எப்படி? ஒரு நடிகர் நம்ம விஜய் தளபதி வரும்போது கரூர் மாவட்டம் மட்டுமா வந்தாங்க? எல்லா ஊர்ல இருந்து மக்கள் வரும்போது இந்த இட வசதி பத்துமான்னு கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்லையா? எப்படி இத்தனை பேர் சாகரத்துக்கு உள்ளாமா? இப்ப நம்ம நாட்டு மக்கள் வெளிச்சாமிபுரம் விவசாய இடம்னு சொன்னாங்க, 2வது தொழில் வளம்னாங்க. ஆனா இப்ப சுடுகாடா மாறிடுச்சு. இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? ஆட்சி எங்களை காப்பாற்றணும்னு தானே நினைச்சீங்க. ஆனா போலீஸ்